ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தேன் சுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு அருமையான இறால் பீர்க்கங்காய் தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் கூட இறால் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா உங்களுக்கு மனம் கொடுக்கும் தொக்குக்கு. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு அளவு நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது கூட ஒரு 5லேருந்து 10 இறால் சேர்த்துக்கலாம். இறால் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5லேருந்து 10 சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு பீர்க்கங்காய் முழுசாக நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு இந்த குவான்டிட்டி போதும். அது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான தொக்கு. இதை நீங்கள் சாப்பாடு இல்லை சப்பாத்திக்கு கூட சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஒரு பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகுது. நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதுக்காக இது கூட வேகிறதுக்காக ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும், ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, இறாலும் நல்லா வெந்து வந்துடும். நம்மளோட அருமையான பீர்க்கங்காய் இறால் தொக்கு வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பீர்க்கங்காய் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி இறால் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த இறால் தொக்கு, பீர்க்கங்காய் இறால் தொக்கு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம ஃபீட்பேக் சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.